सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणम 6வது श्लोकम भेदखंडनम அப்படிங்கிறது பிரகரணம். भेदोयम भिन्न धर्मि प्रतिभट विषय ज्ञान जज्ञान वेद्यः धर्म्यादेर भेद सिद्धिः पुनरपि च तथेत्यापतेच्चानवस्था भेदे धर्म्याद्यभेदे बत भवति मृषा भेद बुद्धिः विभेदे प्रादुष्युः पूर्वदोषाः न च गतिरपरा तेन भेदो मृषैव। तेन भेदो मृषैव. भेदம்ங்கிறது உண்மை இல்லை. ஏன்னு கேட்டா அதை பத்தி விசாரிச்சு பார்க்கும்போது பலவிதமான தோஷங்கள் தெரிகிறது. அந்த தோஷங்களை சமாதானம் சொல்றதுக்கு முடியல. ஆகையால அது ஒரு பிராந்தி. பேதங்கிறது பிராந்தி, உண்மை இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டே வர. இந்த 6வது ஸ்லோகத்தை என்னெல்லாம் சொல்றான்னு பார்ப்போம். भेदोयम भिन्न धर्मि प्रतिभट विषय ज्ञानज ज्ञान वेद्य. ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு பேதத்தை எடுத்துப்போம். கடங்கிறது பானை, படங்கிறது வஸ்திரம், துணி. இது ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பானை வேற, துணி வேற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த வேறேன்னு சொன்னோமே, அந்த வேற்றுமை அப்படிங்கிறது தான் பேதம். நாம சப்தத்தை சொல்லிடலாம், பேதம் அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்லலாம். அதுக்கு பரியாயமாக இந்த பாஷையில இப்படி சொல்றதுன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த அர்த்தத்தை பத்தி விசாரிக்கிறோம். அது என்னது அந்த அர்த்தம்? பானை வேறு துணி வேறு அப்படின்னு தெரியணுமானால் இது யாருக்கு தெரிய முடியும்? ஒருத்தனுக்கு பானைய பத்தியே தெரியாது, துணி தெரியும். அவனுக்கு பானை வேறு துணி வேறுன்னு தெரியுமானா சொல்ல முடியாது, தெரியாது. பானை தெரியாது அவனுக்கு. அதே மாதிரி துணியை பத்தி தெரியாதவனுக்கும் பானையும் துணியும் ஒன்னா வேறையான்னு கேட்டா தெரியாதுன்னுவான். அப்போ யாருக்கு பானையும் தெரியும் துணியும் தெரியுமோ அவனுக்குத்தான் இது வேற அது வேறங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது நியாயமான விஷயம்தான். இந்த வேறுன்னு சொல்றச்சு அந்த பேதத்துக்கு ஒண்ணு பிரதியோகி, ஒண்ணு அனுயோகின்னு சொல்லுவாங்க. அனுயோகியதான் தர்மி அப்படின்னு சொல்றது. இப்போ பானையானது துணியை காட்டிலும் வேறானது. கடஹா படாத்து பின்னஹா. அப்போ இந்த இடத்துல எது வேறானது? நான் இப்ப சொன்னது பானைய சொன்னேன். அதனால பானைங்கிறது தர்மி, பேதத்துக்கு ஆசிரியம். எதை காட்டிலும் வேறானது? துணியை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னேன். அதனால துணி இந்த இடத்துல பிரதியோகி. நான் இதை திருப்பி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த துணி பானையை காட்டிலும் வேறானது. இப்ப நான் சொல்லும் போது இந்த பேதம் எங்க இருக்கு? துணியில இருக்கு. அதுதான் தர்மி. துணிங்கிறது வஸ்திரங்கிறது இப்ப தர்மி.
இன்னும் கடங்கிறது இப்ப பிரதியோகி ஆயிடும். பானை இதுக்கு அது வேற, அதுக்கு இது வேற, அதை காட்டிலும் இது வேற, இதை காட்டிலும் அது வேற, அப்படிதானே தெரியுது. அப்ப என்ன ஆச்சு, பேதம் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு? தர்மியும் பிரதியோகியும் தெரிஞ்சிருக்கணும். எதை காட்டிலும் வேறானதாக இவன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ரெண்டு பதார்த்தத்தையும் பற்றி அவன் ஏற்கனவே தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவனுக்கு அந்த ரெண்டு பதார்த்தத்தையும் பார்த்தால் பேதம் தெரியும். பார்த்தால்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தை காட்டிலும் வேறானதுன்னு அப்பதான் அவனுக்கு புரியும். பிரதியோகி தெரியாதவனுக்கும் பேதம் தெரியாது, அனுயோகி தெரியாதவனுக்கும் பேதம் தெரியாது. ஆகையாலே பிரதியோகி ஞானமும் அனுயோகினா தர்மி ஞானமும் பேத ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு தாக்கைகள் கொண்டிருக்கா. இப்படிதான் வரும் சாதாரணமா. இந்த ரெண்டு தெரியாத ஞானம் இல்லைன்னு சொன்னா பேத ஞானம் இல்லை, அது ரெண்டு ஞானம் இருக்குன்னு சொன்னா பேத ஞானம் இருக்குன்னு சொன்னா, அப்போ பேத ஞானம் வரத்துக்கு இந்த பிரதியோகி தர்மி இதுகளுடைய ஞானம் காரணம் ஆச்சு. நம்ம சாதாரணமா சொல்லணும்னா கடம் வேறு படம் வேறு அப்படின்னு தெரியணும்னா யாருக்கு தெரிய முடியும்னா, யாருக்கு கடமும் தெரியும் படமும் தெரியுமோ அவனுக்கு தான் இது ரெண்டுக்கும் உள்ள பேதம் தெரியும். இது ரெண்டுல ஒண்ணு தெரியாதவனுக்கோ ரெண்டும் தெரியாதவனுக்கோ கடமும் பட்டமும் வேறுங்கிற விஷயம் தெரிய முடியாது அப்படின்னு அர்த்தம். இது கரெக்டானது. இதை வச்சுன்னு தான் பேசுறோம். தர்மி பிரதிபட விஷய ஜானஜ ஜான வேத்யோ பேதா. தர்மி ஒண்ணு, பிரதிபட்டன்னா பிரதியோகி ஒண்ணு. இத பத்தின ஞானம் விஷய ஜான ஜானம், அந்த ஞானத்தினால வரக்கூடியது பேத ஞானம். அந்த ஞானத்துக்கு பேதம் விஷயமாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடம் கடத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு ஏன் தெரியல? அங்க கடத்தையே தர்மியாகவும் கடத்தையே பிரதியோகியாகவும் வச்சுண்டு அந்த இவனுக்கு கடம் தெரியும். அப்ப கடம் கடத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப கடம் பிரதியோகி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடமும் பிரதியோகி தான், கடமும் தர்மி தான். கடம் பேதத்துக்கு தர்மி, ஏன்னா பட்டபேதம் கட்டத்துல இருக்கு. அதே மாதிரி கடபேதத்துக்கு கடம் பிரதியோகியாகவும் இருக்கு. ஆக இத பிரதியோகின்னு சொல்லலாம், அனுயோகி தர்மின்னு சொல்லலாம். கடம் தெரிஞ்சவனுக்கு கடத்தை காட்டிலும் கடம் வேறானது அப்படின்னு தெரியப்படாது அது சொல்றா. அப்படி இல்லை, கடத்தை காட்டிலும் கடம் பிரதியோகியாகவும் அனுயோகியாகவும் தெரியக்கூடிய அது பின்னமாக தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பேதம் தெரியும். கடமும் பட்டமும் ஒன்னா தெரியல, இது வேற வேறையா தான் தெரியுது. அதனால அதனுடைய பேதம் தெரியும். அதனால பின்ன தர்மி பிரதிபட. ரெண்டு இடத்துலயும் நாம கடத்தையே வச்சுட்டோமானா அப்ப கடமே தானே ரெண்டுலயும் இருக்கு, பின்னமா இல்லையே. கடமே பிரதியோகி கடமே அனுயோகி தர்மின்னு சொன்னா அது பின்ன தர்மி பிரதிபட்டம் ஆகல. நமக்கு பேதம் தெரியணும்னு சொன்னா பேதம் தெரியறதுக்கு முன்னாடி பின்னமாக இருக்கும், வேறானதாக இருக்கும் தர்மி, அதே மாதிரி பிரதியோகி, இதனுடைய ஞானம் உள்ளவனுக்குத்தான் பேதம் தெரியும். பின்னு சொல்லாம வேற தர்மி பிரதியோகி ஞானம் இருந்தா வேதம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடங்கிறது தர்மியாவும் ஆகிறது பிரதியோகியும் ஆறுது. ஆனா கடம் மாத்திரம் தெரிஞ்சவனுக்கு கடமே கடத்தை காட்டிலும் வேறானதுன்னு தெரியுமானா தெரியவே தெரியாது. அந்த மாதிரி பேதம் தெரியறதுக்கு இல்லை. அதனால என்ன சொல்லணும்னா தர்மியும் பிரதியோகியும் வேறானதாக முன்னாடியே இவனுக்கு தெரியணும். இந்த இடத்துல கடமே தான் தர்மி கடமே தான் பிரதியோகின்னு சொல்ற இடத்துல தர்மி பிரதியோகி ரெண்டுக்கும் பேதம் இல்லை. ஆகையால இந்த இடத்துல அந்த பேத ஞானம் வருதில்லைன்னு சொல்லணும். இப்படி சொன்னா ஒரு ஆபத்து வருது. தர்மாதேர் பேத சித்தி புனரபி ததா இது ஆபத்தே ஞானவஸ்தா. நீங்க என்ன சொன்னதாக ஆச்சு? கடமும் பட்டமும் யாருக்கு
தெரிஞ்சிருக்குமோ அவனுக்கு பேதம் தெரியும் அப்படின்னு முன்னாடி சொன்னார். அதுகளுடைய பேதம் தெரியும். ஆனா கடமும் பட்டமும் பின்னமாக தெரிஞ்சிருந்தால்தான் பேதம் தெரிய முடியும். அது ரெண்டும் அபின்னமாக ஒன்றாக தெரிந்தால் அப்ப பேதம் தெரிய முடியாது. இதை பார்க்கறச்ச பேத ஜானத்துக்கு காரணமான தர்மி ஜானமும் பட்டமு பிரதியோகி ஜானமும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த தர்மி வேறு பிரதியோகி வேறு அப்படின்னு ஒரு பின்னமாக அந்த தர்மியையும் பிரதியோகியையும் அவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு கடத்துக்கும் பட்டத்துக்கும் உள்ள பேதம் தெரிய முடியும். ஆனா இந்த பேத ஜானம் வரத்துக்கு முன்னாடி பின்னமாக அவனுக்கு பிரதியோகி அநியோகி ஜானம் வரணுமே. ஆனால் இந்த கடத்தையும் பட்டத்தையும் வேறுன்னு அவன் தெரிஞ்சுட்டு இருந்தா தானே பின்னமான தர்மி பிரதியோகி ஜானம் அவனுக்கு வர முடியும். அப்ப இதே எந்த கடத்தையும் பட்டத்தையும் பின்னமாக இவன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையே அவன் அந்த பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது பின்னமாக தெரிஞ்சிருக்கணும்னு ஆச்சு. அப்படியானால் அதுவும் ஒரு பேத ஜானம் தானே. பேத ஜானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பின்ன தர்மி பிரதியோகி ஜானம் அப்படிங்கிறது இருக்கே, அது கூட ஒரு பேத ஜானம் தானே. அப்ப அந்த ஜானம் வரத்துக்கு முன்னாடி, அந்த பேதம் தெரியறதுக்கு முன்னாடி மறுபடியும் பின்னமாக தர்மி பிரதியோகி தெரியணுமே. தெரிஞ்சாதானே அது தெரிய முடியும். இல்லையே அந்த பேத ஜானத்துக்கு தர்மி ஜானம் பிரதியோகி ஜானங்கள்லாம் வேண்டாம், அப்படியே தெரியும்னு சொன்னா இந்த பேதமும் அப்படியே தெரியட்டுமே. யாருக்கு கடமும் தெரியாது படமும் தெரியாது, அவனுக்கு கடப்பட்ட பேதம் தெரியட்டுமே. ஆகையால எந்த பேதமும் தெரியணுமானால் அதனுடைய பிரதியோகி அதனுடைய அனுயோகிய பத்தின ஞானம் இவனுக்கு முன்னாடியே இருந்தாகணுங்கிறது அவசியம் சொல்லி ஆகணும். முன்னாடியே அதனுடைய ஞானம் சொல்றச்சு அதுலயும் பின்னமாக தர்மியும் பிரதியோகியும் அவன் கிரகிச்சு வச்சிருக்கணும். அபின்னமா கிரகிச்சு வச்சுட்டான்னா அது பிரயோஜனம் இல்லை. அது அவனுக்கு அப்புறம் பேத ஞானத்தை கொடுக்காது, ஏற்படுத்தி கொடுக்காது. அப்படியானா முன்னாடி அவனுக்கு ஒரு பேத ஞானம் தேவைப்படுறது. அந்த பேத ஞானத்திலையும் இதே மாதிரி ததா புனரபிச்ச ததா அத்தர்மியாதேர் பேத சித்தி, இந்த தர்மி வேறு அந்த பிரதியோகி வேறு அப்படிங்கிற அந்த பேத ஞானம் இருக்கே, அங்கேயும் அந்த தர்மிக்கும் பிரதியோகிக்கும் பின்னமாக ஒரு பேத ஞானம் இருந்தால்தான் வர முடியும். அப்படிங்கிற காரணத்தினாலே ஆபத்தேச்ச அனவஸ்தா, அந்த பேத ஜானத்துக்கு இன்னொரு பின்ன தர்மி பிரதியோகி ஜானம் வேணும். அப்படி அந்த பேத ஜானம் வரத்துக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு தர்மி பிரதியோகி ஜானம் வேணும் அப்படின்னு சொல்ல எங்கேயுமே நிற்காது போயிட்டு இது அனவஸ்தா அப்படிங்கிற தோஷம் வரும். அனவஸ்தா தோஷத்தை பிராமணிகமா இருந்தா சரின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்பிராமணிகமா அனவஸ்தா வந்தால் அந்த மதம் தப்புன்னு சொல்லலாம். இப்போ பிரகிருத்தத்துல அப்படிதான் எங்க அனவஸ்தை தோஷம் ஆகாதுன்னு கேட்டா, மூலக்ஷய கரீம் பிராகு அனவஸ்தாம்பி தூஷணம். மூலத்துக்கே ஆபத்து வரும், இதை எள்ள சொத்துக்கலைன்னா மூலம் போயிடும் அப்படின்னு இருந்தால் அப்போ அந்த அனவஸ்தாங்கிறது தோஷம் இல்லையே. அது மூலத்துக்கு ஒன்றும் பிராபாதிகம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அனவஸ்தா பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகிருத்தத்துல மூலக்ஷயகரமான ஒரு அனவஸ்தா தோஷம் வரும். அப்போ சொன்னார், அவளை கஷ்டப்பட வேண்டாம், இந்த பேதம் அபேதம் இது ரெண்டுமே தெரிய வேண்டாம். வெறும் தர்மியும் பிரதியோகியும் இவனுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ அவனுக்கு பேத ஜானம் வரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த இடத்துல கேட்கிற கேள்வி என்னன்னா, இவனுக்கு தர்மி ஜானம் வேணும் பிரதியோகி ஜானம் வேணும், அப்பதான் இது ரெண்டுக்கும் உள்ள பேதம் தெரியும். அது சரி. ஆனா இதுக்கு முன்னாடியே அவனுக்கு தர்மி ஜானம் பிரதியோகி ஜானமே பின்னமாக அந்த தர்மியும் பிரதியோகியும் அவன் கிரகிச்சு வச்சுக்கணும், அப்பதான் தெரியும்னு சொன்னால் அனவஸ்தா தோஷம் வருது. இந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்கு அவன் பேதமும் கிரகிக்க வேண்டாம் அபேதமும் கிரகிக்க வேண்டாம். ஆனா எது வாஸ்தவமா தர்மியோ எது பிரதியோகியோ அதை ரெண்டையும் பத்தின ஞானம் அவனுக்கு இருந்து விட்டா போறோம், பேதத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்ல முடியாது. அங்க ஒரு விகல்பம் ஏற்படுறது. பேதே தர்மியாத்யபேதே
பத பவதி மிருஷா பேத புத்தி விபேதே பிராதுஷ்யு பூர்வதோஷா. இந்த ஆத்மாசிரயாதி தோஷங்கள் வருதே அப்படின்னு பயந்து இதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த பேதமானது தர்மியாதிகளை காட்டிலும் பின்னமாக இல்லை. இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கேள்வி கேட்போம். இப்போ கடம் படம் ரெண்டு தெரியறதோ இல்லையோ, அப்படின்னா இதுவும் அதுவும் வேற அப்படிங்கிறது தெரியறது, பின்னமாக தெரியறது. அப்ப அந்த பேதம் இருக்கே, அது கடத்தினுடைய பேதம் பட்டத்துல இருக்கு, பட்டத்தினுடைய பேதம் கடத்துல இருக்கு. இது வேற அது வேற. இப்ப அந்த பேதங்கிறது கடத்துல இருக்கிற பேதம் இருக்கே, அது கடத்தை காட்டிலும் வேறானதா இல்லையான்னு விசாரம். படம் கடத்தை காட்டிலும் வேறானதுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துல கடபேதம் அப்படிங்கிறது இருக்கே, அந்த கடபேதமும் படமும் ஒன்னா அபின்னமா இல்ல வேறையா? இப்போ இதே மாதிரி நான் பிரத்யோகிலையும் கேட்கலாம். தர்மியாத்ய பேதே பேதே தர்மியாத்ய பேதே ஆதிபதத்தினால பிரத்யோகி வச்சுப்போம். கடத்தின் பேதம் அப்படிங்கிறது கடஸ்வரூபமா இல்ல கடத்தை காட்டிலும் வேறானதா? அதே மாதிரி இன்னொன்னு கேட்கலாம். ஆதிபதத்தினால இந்த வேற ஒரு பேதம் இருக்கு இல்லையோ, கடப்பட்ட பேதத்தை விட உலகத்துல ஏகப்பட்ட பேதம் இருக்கு. அப்ப கடப்பட்ட பேதம் இதே மாதிரி வேற இன்னொரு பேதத்தை எடுத்துங்கோ, கடக்கூடிய பேதம். இந்த பேதமும் அந்த பேதமும் ஒன்னா வேறையா? அப்ப தர்மியா இல்லை, எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். கடம் வேறு இல்லை, அதனுடைய பேதம் வேறு இல்லை. பிரதியோகி வேறு, அதனுடைய பேதம் வேறுங்கிறது இல்லை. இந்த பேதம் அந்த பேதம் வேறானது இல்லை. பேதம்னா இல்லை, அதே ஒரே பேதம்தான் அப்படின்னு சொன்னால் பேதே தர்மியாத்ய பேதே பத பவதி. ஐயோ பாவம், நீ இப்படி சொல்லி மாட்டின்னுட்டியே, இப்படி சொன்னால் உன் பக்கம் போயிடும் போல இருக்கே, பாவமா இருக்கே அப்படிங்கிறார். பத பவதி மிருஷா பேத புத்தி. நீ சொல்ற விதத்துல பார்த்தா உனக்கு இந்த பேத ஜானமே பிராந்தின்னு சொல்லும்படியாக வந்துடும். பேத புத்தி மிருஷா சியாத். பேத புத்தி அது பொய்யானதாக ஆயிடும். ஏன் அப்படி சொல்ற மிருஷா? அதாவது அந்த புத்திக்கு விஷயம் இல்லைன்னா, கடம் படம் இது வேற அது வேற, இதுல இதனுடைய பேதம் அதுல அதனுடைய பேதம் இல்லை. ஆனா அந்த பேதம் கடமும் பட்டமும் கடப்பட்ட காட்டிலும் வேறானது இல்லை. வேற்றுமைங்கிறது வேறானது இல்லை, பேதங்கிறது பின்னம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது அபின்னம்னு ஆகும். அந்த பேதம் தர்மி பிரதியோகி இது ரெண்ட காட்டிலும் அபின்னமாக இருந்துடுத்தே. ஆனால் அப்ப தர்மியும் பிரதியோகியும் எப்படி பின்னமாக இருக்க முடியும்? நீ எந்த ஒரு பேதத்தை சொல்லி இது வேற அது வேறன்னு சொல்றியோ, அந்த பேதமே முதல்ல தர்மிய காட்டிலும் பிரதியோகியை காட்டிலும் வேறானதாக இல்லை, தர்மியும் பிரதியோகியும் தான் அது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப பேதம் இல்லைன்னு தானே ஆச்சு. நீ எந்த பேதத்தை சொல்றியோ அந்த பேதத்தை தர்மிஸ்வரூபமாகவும் கடஸ்வரூபமாகவும் சொல்லிட்டா கடமும் பட்டமும் தான் இருக்கே தவிர பேதங்கிறது ஒன்றும் தனியா இல்லைன்னு ஆச்சு. அப்ப இந்த தர்மியான கடத்துக்கும் இந்த பட்டத்துக்கும் பேதம் இல்லேன்னு சொல்றதும் நீ சொல்றதும் ஒண்ணுதான். கடம் பட்டம் இதை காட்டிலும் வேறானதாக அதனுடைய பேதம் கிடையாது அப்படின்னு சொன்னால் கடமும் பட்டமும் தான் இருக்கு, பேதங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப பேதம் இல்லை, ஆனா பேதம் தெரியறது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பிராந்தி.
சர்ப்பம் இல்லை, ஆனா இவனுக்கு சர்ப்பம் தெரியுது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பேரு அத்தியாசம், பிராந்தி. ரஜத்தமே இல்லாம ரஜதம் தெரியுதுன்னு சொன்னா அதுதான் பிராந்தி. அதே மாதிரி இங்க பேதமே இல்லாமல் பேதம் தெரியுது அப்படின்னு சொன்னதாகவும், அப்படி சொன்னா பேத புத்திர் மிருஷா ஸ்யாத். பேதே தர்மியாத்ய பேதே பத பவதி மிருஷா பேத புத்தி. நீ வேதத்தை சாதிக்கணும்னு வந்த, சத்தியமா இருக்கு பேதம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, ஏன்னா அது அத்வைத்தியை பார்த்து அவன் ஜெயிக்கணும்னு சொன்னா சத்தியமான பேதம் உண்டுன்னு சொல்லணும். அதுக்கா வந்து ஆனா கடைசியில பேத புத்திய பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. அதுல வந்து முடிஞ்சது ஒன்றுடைய மதம். அதனால நீ எதுக்காக வந்தையோ அந்த உத்தேசம் பூர்த்தி ஆகாமல் வேறு மாறுதலா போனதுனால உனக்கு பராஜயம் ஏற்பட்டது. இப்ப அவன் முடிச்சுக்கிறான், இதெல்லாம் இப்படி சொல்லாத, பேதமும் வேறுதான். கடத்துக்கும் பட்டத்துக்கும் பேதம் இருக்கு. அந்த பேதம் கடமே பட்டமேன்னு நான் சொல்ல மாட்டேன், அது கடப்பட்டங்களை காட்டிலும் வேறானதுதான். எப்படி கடமும் பட்டமும் வேறோ அதே மாதிரிதான் கடம் பட்டம் இந்த ரெண்டையும் காட்டிலும் அதுகளுடைய பேதங்கிறது வேறானது. அப்ப கடப்பட பேதம் அப்படின்னு நீ சொன்னால் அந்த பேதம் கடப்பட்ட ரெண்டை காட்டிலும் பேதமாக பின்னம். அப்ப அதுல இன்னொரு கடப்பட்ட பேதம் இருக்குன்னு ஆகும். கடப்பட்ட பேதத்துல இன்னொரு கடப்பட்ட பேதம். அப்ப முதல்ல ஒரு கடப்பட்ட பேதம் வந்து இருக்குன்னு சொன்னேன், தெரிஞ்சது. அந்த கடப்பட்ட பேதம் கடப்பட்டத்தை காட்டிலும் பின்னமானதுனால அதுல இன்னொரு கடப்பட்ட பேதம் தெரியும். அப்ப இன்னொரு கடப்பட்ட பேதம் இருக்கே, அது கடமும் பட்டமும் அதை காட்டிலும் வேறானதா இல்லையான்னு சொன்னா அதே மாதிரிதான் இதையும் வேறானதுன்னு சொல்லணும். ஒண்ணுன்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேத புத்திர் மிருஷாஸ்யா. அப்ப கடத்துக்கும் படத்துக்கும் உள்ள பேதம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது பேதத்துக்கும் பேதம் தான் சொல்லியாகும். அது கடமும் இல்லை பட்டமும் இல்லை, அது வேற அப்படின்னு. அது வேறன்னு சொன்னா அப்ப அங்கேயும் ஒரு கடப்பட்ட பேதத்தை சொல்ல முடியாது. அந்த கடப்பட்ட பேதம் மூணாவது கடப்பட்ட பேதம். அதுவும் கடப்பட்ட பேதமானத்தினாலே கடப்பட்டங்களை காட்டிலும் வேறானதாக இருக்கணும். அப்படி சொல்லும் போது அதுல நாலாவது கடப்பட்ட பேதம் சொல்லணும். எத்தனை சொல்லிட்டே போறது, மறுபடியும் இது அனவஸ்தா தோஷம் வந்துடும். அதனாலே கடம் பட்டம் இதுகளுடைய பேதம் வந்து கடமும் இல்லை பட்டமும் இல்லை, அது கடம் பட்டம் ரெண்டையும் காட்டிலும் வேறானது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அனவஸ்தாங்கிற தோஷம் வருது. அனவஸ்தாங்கிற தோஷம் மாத்திரம் இல்லை, நிறைய தோஷம் வருதுங்கிறார். பிராதுஷ்யு பூர்வ தோஷாக, முன்னாடி சொன்ன பல தோஷங்கள் வந்துட்டே இருக்கும். ஆத்மாஸ்ரயாதய ஆவிர்பவேயு பிராதுஷ்யு வரும். இப்போ கடப்பட்ட பேதங்கிறது கடப்பட்ட பின்னம் தான், ஆனா அந்த பேதம் வேற ஒரு பேதம் இல்லை, இதே பேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப ஆத்மாசிரய தோஷம் வரும். முதல்ல ஒரு கடப்பட்ட பேதம் சொன்னோமே, அந்த கடப்பட்ட பேதம் கூட கடப்பட்ட பின்னம் தான். கடம் பட்டம் எப்படி பின்னமோ அப்ப கடப்பட்ட பேதம் இருக்கே அது கூட கடப்பட்ட பின்னம் தான். அது கடமும் இல்லை பட்டமும் இல்லை, அது வேறதான். ஆனா இந்த கடப்பட்ட பேதமும் ஏற்கனவே முதல்ல சொல்லக்கூடிய கடப்பட்ட பேதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப ஒரே கட பேதத்துல கடபேதம் அதே கடபேதம் இருக்கு, கடப்பட்ட பேதம் இருக்கு சொல்லணும். ஆத்மாசிரயம் எவ்வளவு நகி சுசிக்ஷிதோபி நட்டா ஸ்வஸ்கந்தம் அதிரோகதி நியாயம். ரொம்ப கட்டிக்காரன் அந்த நட்டன், அதுக்காக தன்னுடைய தோல்ல தானே ஏறி நிக்கிறான் அப்படிங்கிறது அது சாத்தியம் இல்லை, முடியாது. இது ஆத்மாசிரிய தோஷம். ரெண்டு பேதத்தை ஒத்துந்து இந்த பேதத்துக்கு அது ஆசிரியம், அந்த பேதத்துக்கு இது ஆசிரியம், இது அது பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இதுதான் அந்யோன்ய ஆசிரியங்கிற தோஷம் வரும். ஒரு மூணு பேதத்தை ஒத்துண்டு முதல் பேதம் ரெண்டாவது பேதத்துல இருக்கு, ரெண்டாவது மூணாவதுல இருக்கு, மூணாவது ஒன்னாவதுல இருக்குன்னு சொன்னா அப்படியே சக்கரம் சுத்திட்டு வரும், சக்கரகம். இதுவும் சரியா இல்லை. அந்தந்த பேதத்துக்கு அடுத்தடுத்த பேதம் சொல்லிட்டே போனா இதுக்கு முடிவே இல்லாத போகும், அனவஸ்தா தோஷம். ஆக இதெல்லாம் தான் பூர்வோக்த தோஷா. ஏற்கனவே சொன்ன தோஷங்கள் அது எல்லாம் திரும்பி வந்துடும். எப்போ விபேதே பேதே, பேதத்துக்கு தர்மியாதிகளை காட்டிலும் பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்திலே ஏற்கனவே இத்தனையோ சொன்ன தோஷங்கள் மறுபடியும் வந்துடும்.
அதனால ஆத்மாசிரியம் அந்யோன்யாசிரியம் இந்த தோஷத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லை. அப்போ பார்த்தா இந்த பேதம் சொன்னாலும் தப்புங்கிற, பேதம் இல்லைன்னு சொன்னாலும் தப்பு இருக்கு. அப்ப கடப்படையோர் பேதா அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது நீ என்ன சொல்ல போற? நான் எதை சொன்னாலும் தப்புன்னு சொன்னா நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே ஆனா, கடம் வேற படம் வேறங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்ப அந்த பேதத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்ல போற? இந்த பேதம் ஒன்னா அந்த கடப்பட்டங்களை காட்டிலும் பின்னமாக இருக்கணும், இல்ல அபின்னமா இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னு சொன்னா வேற மூணாவது வழி கிடையாதுங்க. பின்னமாவது இருக்கலாம், அபின்னமாவது இருக்கலாம். ரெண்டையும் விட்டு மூணாவது ஒரு பிரகாரத்தை சொல்றேன்னா அது சொல்றது இல்லை, வேற வழி கிடையாது. அப்ப என்னதான் பண்ணலாங்க? தேன பேதோ மிருஷைவ பேசாம இந்த புத்திய பிராந்தின்னு சொல்லு. பேதம் ஞானத்தை, பேதம் தெரியறது இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த ஞானம் இருக்கே பேதம் தெரியறதுங்கிறது, அந்த ஞானத்துடைய விஷயம் சரியானதாக இல்லை, அதனால பிராந்தி. இப்போ ரஜோலியும் சர்ப்பம் தெரிகிறது, பொந்துல சர்ப்பம் இருக்கு, அங்கே பார்த்தா அங்க ஒரு சர்ப்பம் தெரிகிறது. சர்ப்பஜானம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதுவும் சர்ப்பஜானம், அதுவும் சர்ப்பஜானம். ஆனா அந்த பிலத்துல சர்ப்பஜானம் வந்ததுன்னு சொன்னா அதை நாம ஒத்துக்கிறோம். இந்த ரஜு சர்ப்பஜானமும் சர்ப்பஜானம் தானே அப்படின்னு சொன்னா அதுக்காக ஒத்துக்கிறது இல்லை. ஏன் ஒத்துக்கிறது இல்லை? காரணம் பார்க்கணும், விஷயம் இல்லை, அதான் காரணம். பிலத்துல நாம சர்ப்பம் பார்க்கும்போது அங்க இருக்கு, சர்ப்பம் இருக்கு, அதனால சர்ப்பம் தெரியறதுங்கிறது சரி, அது பிரமா. ஆனா இங்க இந்த பேதங்கிறது இருக்குன்னு தெரியறதே, அது இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன் இருக்குன்னு சொல்ல முடியலன்னா, இருந்தா அது அபின்னமாவது இருக்கணும், அபின்னமாவது இருக்கணும். ஆனா அது பின்னம்னு சொல்ல முடியல, அங்க சில தோஷம். அபின்னம்னு சொல்ல முடியல, இன்னொரு தோஷம். பின்னமும் சொல்ல முடியல, அபின்னமும் சொல்ல முடியலன்னு சொன்னா வேற வழி கிடையாது, அது இல்லைன்னு சொன்னோம். அது இருக்கவே முடியாதுன்னு யுக்தியில தெரிஞ்சு போச்சு. ஆனா தெரியுது. இப்ப என்ன சொல்றது? அதுக்குதான் பிராந்தி. ரஜ்ஜு தான் கிடக்கு, இவனுக்கு எப்படி சர்ப்பம் தெரிஞ்சது? சர்ப்பம், அந்த ரஜ்ஜு சர்ப்பமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ரஜ்ஜு என்னைக்குமே சர்ப்பம் ஆக முடியாது. அப்படி இருக்கிறதே அங்க அவனுக்கு சர்ப்பம் தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்ப இந்த சர்ப்பத்தை நாம அனிர்வச்சனீயம்னு சொல்றோம், அந்த தியானத்தை பிராந்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த விதத்திலே விஷயத்தை நிரூபணம் பண்ண முடியாத போனால் அந்த விஷய தியானத்தை நாம பிராந்தின்னு சொல்றோம். அப்ப இந்த விதத்துல பாக்குறச்சே இந்த பேத புத்திங்கிறது மித்யா, பொய்யானது. அது வாஸ்தவமான ஒரு பிரமாத்மகமான ஞானம் இல்லை. பிரமா அப்படின்னு சொன்னா யதார்த்தமான ஞானம், பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானம். பேத ஞானம் அப்பேற்பட்டது. இதுல நாம இன்னொன்னு கூட பார்க்கலாம். பேதம் அத்தியந்தாபாவம் ரெண்டுக்கும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஒரு கட்டம் இங்க இருக்கு, பூத்தலத்துல கட்டம் இருக்கா பாருன்னா இருக்குன்னு சொல்லுவோம். சித்த நேரத்துக்கு யாரோ எடுத்துன்னு போயிட்டா அந்த கட்டத்தை, இப்ப பார்த்து சொல்லுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அதே பூத்தலம் தான், ஆனா சித்த முன்னாடி அது கட்டத்தோட இருந்தது, இப்போ அப்படி இல்லை. அப்ப கடத்தோட இருக்கும்போது கடவத் பூத்தலம், கடம் போயிடுத்தோ கடம் இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாபாவ பூத்தலம். விரோதமே கிடையாது இருக்கு. அப்போ கடவத்தா இருந்தது, இப்ப கடவத்தா இல்லை அப்படின்னு சொன்னா இது விரோதமா? இப்போ அப்போன்னு சொல்லிட்டோமே, அப்போ அப்படிதான் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லை பேதம். பேதத்தை ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்லை, ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அதை அவ்வியாபிய விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அத்தியந்தாபாவம் அப்படி இருக்க முடியுமா? அத்தியந்தாபாவத்துக்கு அது உண்டு. ஆனா பேதங்கிறது
அப்படி இல்லை. இந்த கடம் ஒரு நாளைக்கு பட்டத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கும், ஒரு நாளைக்கு பட்டத்தை காட்டிலும் வேறானதாக இருக்காது, பட்டமாகவே இருந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. கடங்கிறது பட்டத்தை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னா எப்பவும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு வேறானது நாளைக்கு எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது அவ்யாப்தி விருத்தி இல்லை. அத்தியந்தாபாவத்தில் வேணும்னா அது பிரதியோகி இருக்கிற சமயத்துல இல்லை, அப்புறமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பேதத்துல அப்படி சொல்றதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிறச்ச கரெக்டா சொல்லணும். அந்த பேதம் தர்மி பிரதியோகி இதனுடைய ஞானத்தினால வரணும். தர்மியும் பிரதியோகியும் பின்னமா தெரிஞ்சாதான் இந்த பேதம் தெரிய முடியும். அப்படிங்கிற யுக்திக்கெல்லாம் நீ சரியான பதில் சொல்லலைன்னு சொன்னா இந்த விஷயத்தை உபபாதனம் பண்ண முடியாத காரணத்தினால இந்த ஞானத்தை நாம பிரமாணமாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஞானமே இல்லைன்னு சொல்ல, பேதம் தெரியலேன்னு யாரும் சொல்ல. ஆனா அந்த பேதாம்சத்துல இந்த ஞானத்துக்கு பிராமாண்யம் கிடையாது அப்படின்னு வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதிகமான யுக்திகள் தான் இது. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லி வச்சிடணும்னு சொல்லியாச்சு. இதோட வச்சுப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த